200 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்களால் கட்டப்பட்டது. அதற்கப்புறம் நாங்க வந்து பாலிஷ் போட்டு இதுக்கு முந்தின வாகனத்தை வந்து பக்கத்து ஊர்ல உள்ள காஞ்சியில கொடுத்துட்டோம். அதான் அவங்க இன்னைக்கும் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாகனத்தை நாங்க பண்ணும்போது அன்னைக்கு இதனுடைய காஸ்ட் 35,000 ரூபாய். இன்னைக்கு இதனுடைய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வெள்ளி மட்டும். அதனுடைய சப்பரம் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை பின் வாரிசுகளான நாங்க வந்து இன்னைக்கும் அதை வந்து நல்லா பராமரிச்சு பண்ணிக்கிட்டு வர்றோம். இது எடை எவ்வளவு சார்? இதனுடைய மொத்த எடை வந்து 6 டன். இதை நாங்க வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிகள் மாறி வரும்போது ஒவ்வொருத்தரும் இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பழைய இதை ஏதாவது நம்ம வந்து மாத்திரக்கூடாது, பண்ணக்கூடாது. பட் எங்க தலைவர் நாகப்பன்கிறவர் இந்த வருஷம் நாங்க 3 இயர்ஸ் பீரியட் டெஸ்டிஸ் மாறி வரும். இந்த ரிஷப வாகன கொட்டகையை ரோடு ஒசந்ததுனால 6 அடி நாங்க ஒசத்த வேண்டியதா போச்சு. அதனால கல்லை கம்ப்ளீட்டா டிமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் அதே கல்லு பற்ற மாதிரி ஆளுகளை கூட்டிக்கணும் வந்து செட்டிநாடுல இருந்து வரவழைச்சு நாங்க அதை 6 அடி ஒசத்தி இருக்கோம். இந்த வருஷம் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். இது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு அடி? 6 அடி ஒசத்தி இருக்கோம். பழைய தேக்கு எல்லாத்தையும் எடுத்துவிட்டு புது தேக்கு தென்காசியில இருந்து மானாமதுரைக்கு வரவழைச்சு 38 அடி உயரமுள்ள தடியில பிளேட்டு மாதிரி அறுத்து கொண்டு வந்து இங்கே அதை பாலிஷ் பண்ணி பேசி 4 சக்கரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி பூரா மரம் மாத்தினா மரத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு 20 லட்சம். அப்ப டோட்டலா வந்து அது ஒரு 20 கோடி, இது ஒரு 20 லட்சம். மொத்தத்துல எங்களுக்கு